அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து ஆங்கிலேயர்களின் விரிவாக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்தாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள்லாம் வந்தாங்க. அது அவங்களிடையே வந்து போட்டிகள் நடந்து அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிச்சுறாங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் போர், பக்சர் போர் மூலமாக வந்து வங்காளத்தை கைப்பற்றிடுறாங்க. அவங்க வந்து பிளாஸ்டிக் போர் வந்து வித்துட்டது. பக்சர் போர் வந்து விரிவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ஆங்கிலேயர்களுக்கு ராபர்ட் கிளைவுக்கு அடுத்தபடியாக தான் வரன் ஹேஸ்டிங் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பிரபுக்கள் வருவாங்க. சரிங்களா, அந்த நிறைய பிரபுக்கள் வந்து 1757 வரைக்கும் வருவாங்க. அதுக்கு மேலேயும் வருவாங்க. அதுமா போர் நடந்ததுமா பதவிகள் மாறும். சரிங்களா, அதாவது இப்போ வந்து வங்காளத்தின் கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் என்னென்னா கவர்னர் ஜெனரலாக வந்து பதவி இந்த இதில் மாறும். எப்படின்னா வரன் ஹேஸ்டிங் பிரபு கிபி 1772 முதல் 1785 வரை. ஸோ அவர் 72 முதல் 85 வரை வந்து ஆட்சி பண்ணுறாரு. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வரன் ஹேஸ்டிங் பிரபு. சரிங்களா, இதில் என்னென்னா முதல் வங்காளத்தின் கவர்னர் யாருன்னா ராபர்ட் கிளைவ் முதல் கவர்னர். கடைசி கவர்னர் வரன் ஹேஸ்டிங் பிரபு. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? அவரை வந்து வங்காளம் இது வந்து அது ஏன்னா வரன் ஹேஸ்டிங் பிரபு. இரட்டை ஆட்சியை ஒழித்தவர் கவர்னர் ஜெனரல் வரன் ஹேஸ்டிங். ஸோ ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சியை வந்து கவர்னர் ஜெனரல் வரன் ஹேஸ்டிங் பிரபு வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இவரோட ஆட்சியில் வந்து 2 சட்டங்கள் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் பிட் இந்தியா சட்டம்னு ஒன்று வருது. ஒழுங்குமுறை சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 1773 வரலையும். ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை நீக்கிய சட்டம் பிட் இந்தியா சட்டம். சரி, அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் தான் முதல்ல உச்சநீதிமன்றமாக உயர்நீதிமன்றமாக வரும். சரிங்களா, அதெல்லாம் வந்து பெரிய டீட்டெயிலாக பார்க்கும். குரூப் 1 குரூப்பில் பார்க்கும்போது அப்போ நாங்கள் வீடியோ போடுவோம். அதில் நம்ம நிறைய டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது இதில் முக்கியமானது விஓவில் பார்த்தீங்கன்னா கொஷின் தான் கேட்பாங்க. இந்த சட்டம் எப்போ வந்துச்சு? முதல் கவர்னர் ஜெனரல் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் முதல் வந்து ராபர்ட் கிளைவ். கடைசி வங்காளத்தின் கவர்னர் வரன் ஹேஸ்டிங் பிரபு. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வரன் ஹேஸ்டிங் பிரபு. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பிட் இந்தியா சட்டம் வந்து கிபி 1784 முதல் இது. இந்த 2 சட்டங்களும் வந்து வருஷம் தெரிஞ்சுவாங்க. ஸோ ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகள் தான் வந்து பிட் இந்தியா சட்டம். சரிங்களா, இதில் ரோகிலியர்களிடம் போரில் ஈடுபட்ட கவர்னர் ஜெனரல் வந்து வரன் ஹேஸ்டிங். இதில் என்னென்னா ரோகிலியர்களும் எவ்வளோக்கும் ஃபைட்டே இல்லைங்க. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து உதவி கேட்கறனால நடத்துவார். ஸோ ரோகிலியரிடம் போரில் ஈடுபட்ட கவர்னர் ஜெனரல் வரன் ஹேஸ்டிங். சரிங்களா, ரோகிலியரிடம் போர் நடந்த வருடம் 1774. ஸோ ஒரு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்து இவர் ஆட்சிக்கு வந்தது 1772. 73 சட்டம் கொண்டு வர்றாரு. அடுத்த வருஷமே வந்து ரோகிலியரோட போர் பண்ணுறாரு. சரிங்களா, அடுத்து முதல் ஆங்கிலேய மராத்திய போரில் ஈடுபட்ட கவர்னர் ஜெனரல் வரன் ஹேஸ்டிங் பிரபு. ஸோ முதல் ஆங்கிலேய மராத்திய போரில் ஈடுபட்ட முதல் கவர்னர் ஜெனரல். இரண்டாவது ஆங்கில மைசூர் போரில் ஈடுபட்ட கவர்னர் ஜெனரல் வந்து வரன் ஹேஸ்டிங் பிரபு. இவரோட அடுத்து ரோகிலியர் போர் நடக்குது. முதல் ஆங்கிலேய மராத்தியர் போர் நடக்குது. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போரும் நடக்குது கவர்னர் ஜெனரல் வந்து கதையில். ஒழுங்குமுறை சட்டத்தின் படி ஏற்படுத்தப்பட்ட உறுப்பினர் குழுவில் அங்கத்தினர் எண்ணிக்கை வந்து 4 பேர்கள். சரிங்களா, பிட் இந்தியா சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 6 பேர். ஸோ 4 பேர் வந்து யார்? இந்தியாவின் கவர்னர் ஜெனரலுக்கு வந்து உதவுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க 4 பகுதியில். ஸோ அந்த 4 பகுதியில் இவரோட பேச்சு கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணாங்க, 6 பேரை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. பிட் இந்தியா சட்டம் மூலம் 6 பேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. மைசூரின் முதல் முஸ்லீம் அரசர் வந்து ஹைதர் அலி. ஸோ ஹைதர் அலி வந்து முதல் முஸ்லீம் மன்னர் இருக்கார். சரிங்களா, இதில் வந்து என்னென்னா இவருக்கு அடுத்தது வந்து முதல் மைசூர் போர் நடந்த வருடம் கிபி 1767 முதல் 1769. ஸோ இப்போ முதல் கர்நாடக போர், 2ஆம் 3ஆம் கர்நாடக போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து மைசூர் போர் ஸ்டார்ட் ஆகுது. முதல் மைசூர் போர் 1767 முதல் 1769 2 வருஷம். அதே மாதிரி முதல் கர்நாடகா போர் அந்த மாதிரி இதில் 2 வருஷம் நடக்குது. முதல் மைசூர் போரில் ஆங்கிலேயர் எதிர்த்த மைசூர் அரசர் வந்து ஹைதர் அலியை வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்க்காங்க. முதல் மைசூர் போரை முடிவுக்கு வந்த உடன்படிக்கை வந்து சென்னை உடன்படிக்கை. இதில் என்னென்னா கர்நாடகா உடன்படிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஐலாசபை உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா மொபைல் அப்ளிகேஷன், அதில் இருக்கிற ஆப்ஸ், அந்த ஆப்ஸில் இருக்கிற எஸ்ஸை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா, ஏபிபி அப்படின்னு இருக்கும். ஸோ ஏன்னா அது வந்து ஐலாசபை உடன்படிக்கும், பினா பாரிஸ் உடன்படிக்கும், பாண்டிச்சேரி உடன்படிக்கும்,
இன்னொரு பீக் வந்து பாரிஸ் உடன்படிக்கை. அது வந்து நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்காது. முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக, 3ஆம் கர்நாடக உடன்படிக்கை. இதில் முதல் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர் உடன்படிக்கை கொண்டதுக்கு வந்து ஸோ MBBS அப்படின்னு ஒரு இருக்குது, சரிங்களா. அது வந்து அடுத்த இது நடந்தால் சொல்கிறேன். இது ஃபுல் போர் நடந்துச்சு நான் சொல்கிறேன். முதல் மைசூர் போர் கிபி 1767 முதல் 1769 வரை நடக்குது. ஆங்கிலேயர் எதிர்க்கக்கூடிய வந்து ஹைதர் அலியும். ஸோ இதனுடைய உடன்படிக்கை வந்து சென்னை உடன்படிக்கை, சரிங்களா. இதில் என்னென்னா லஞ்ச ஊழல் குற்றத்துக்காக இங்கிலாந்தில் குற்றம் சாட்டப்படுறது வரன் ஹேஸ்டிங்ஸ். என்ன பண்ணுறாரு, இவர் ஆட்சியில் போது நிறைய காசு திருடிட்டாரு, ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி வந்து இவர் மேலே பழி போட்டு இங்கிலாந்தில் வந்து கோர்ட்டில் வந்து இவரை வந்து நிற்க வைக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து 2ஆம் மைசூர் போர் நடந்த வருடம் 1780 முதல் 1784 வரை. 2ஆம் மைசூர் போர் முடிக்கு வந்த உடன்படிக்கை வந்து மங்களூர் உடன்படிக்கை. ஸோ சென்னை உடன்படிக்கை முதலாவது, 2வது மங்களூர் உடன்படிக்கை. முதல் மைசூர் போர் 1767 முதல் 1769 வரையும், 2வது மைசூர் 1780 முதல் 1770. இப்போ வரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபுல பார்த்தீங்கன்னா ரோகிலார் போர் நடக்குது 1784. அடுத்தது வந்து முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்குது. அடுத்து 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் நடக்குது. அவ்வளோதான். அடுத்தது முதல் மைசூர் போர் நடந்த கூட 1767 முதல் 1769 வரையும். அது ஆங்கிலேயர் எதிர்த்தவர் வந்து ஹைதர் அலி. சென்னை உடன்படிக்கை. இதில் 1780 முதல் 1784 வரை 2ஆம் மைசூர் போர் நடக்குது. இதனால் உடன்படிக்கை வந்து மங்களூர் உடன்படிக்கை, சரிங்களா. இவ்வளோ தான் வந்து வரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு பற்றி. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்ததாக பார்க்க வருது கரன்வாலின்ஸ் பிரபு பார்க்க போகிறோம்.